ஆ, இப்போ உள்ள ஜெனரேஷன் பாருங்க, நான் எல்லாரையும் குறை சொல்லல. யாரும் தப்பா நினைக்காதீங்க. சில விஷயங்கள் அங்கங்க நடக்குது. அத பத்தி சொல்றேன் நானு. இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அ பேரண்ட்ஸுக்கு வந்து அதாவது அவங்க ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜ் வரைக்கும் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு செலவு பண்ணுறது, வைக்கிறது எல்லாத்துக்குமே தேவை. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸை வந்து கண்டுக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, பேரண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு குடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் குடுத்தா தான் அவங்க நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருப்பாங்க. அவங்க கிட்ட பணம் அதிகமா இருந்தா, அவங்க இண்டிபெண்டன்ட்டா இருந்துருவாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது எந்த விதத்தில நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அண்டு இன்னொன்னு என்ன பண்றாங்க, வந்து அவங்கள இன்னும் அதிகமா போயி, அவங்கள கொண்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஓல்ட் ஏஜ் ஹோம்ல கொண்டு அவங்கள சேர்க்கறதுக்கா அவங்க அவங்கள பெத்து வளர்த்துருக்காங்க. ஓல்ட் ஏஜ் ஹோம்ல எதுக்காக கொண்டு சேர்க்கணும்? என்ன சொல்றாங்கன்னா, "என்கிட்ட பணம் நெறைய இருக்கு. நல்ல ஓல்ட் ஏஜ் ஹோம்ல கொண்டு சேர்க்குறோம்." அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஓல்ட் ஏஜ் ஹோம்ல அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு பணம் தேவையில்ல. அவங்களுக்கு அன்பு, அந்த பாசம் அதுதான் தேவை. உங்கள சின்ன வயசுல பாசத்த ஊட்டி, 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 ஊட்டி வளர்த்து தான் உங்கள இவ்ளோ பெருசா ஆக்கி, நீங்க இவ்ளோ தூரம் ஒரு வருஷத்துக்கு இவ்ளோ லட்சம் நீங்க சம்பாத்தியம் பண்ற அளவுக்கு உங்கள வளர்த்து விட்டுருக்காங்க. அப்போ நீங்க ஏன் அவங்கள இந்த மாதிரி பண்றீங்க? இப்படி பண்ணினால் என்ன ஆகும்? இது பெரிய பாவம். என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு இவங்களுக்கு நடக்கிறது, நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். எஸ். அதனால இத தயவு செஞ்சு செய்யாதீங்க. பெற்றவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க விருப்பப்படி நடந்துக்கோங்க. அவ்வளவுதான். நான் எல்லாரையும் குறை சொல்லல. சில பேர் இருக்காங்க. அவங்கள சொல்றேன். ஓகே.